ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மா ஹவுஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிசர்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். பட் நம்ம எல்லா டைமுமே கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் நான் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் வந்து பெங்காலில் ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஷ்புரா. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மா ஹவுஸ் குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற ஒரு டிஷ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், சுகர் சிரப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா அதே கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரோஸ்டட் இல்லாததோ நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எப்படியும் வறுக்க தான் போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் உருக்கி எடுத்துருக்கிறேன். நெய் பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரவை அதுக்கப்புறமா சுகர்லாம் எடுத்தோம்ல, அதே கப்லேயே நான் வந்து பால் எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்துருந்த நெய்யை ஒரு பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லோ ஃப்ளேம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து வறுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோல பால், அதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி கப்பில் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ தேவைப்படும். அதனால் 1 கப் எடுக்க சொன்னேன்னா ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. எடுத்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஊற்றுனது வந்து காய்ச்சின பால். இப்போது கேரமல் பண்ண போகிறோம், அதாவது சுகர் சிரப். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகர் இருக்குல்ல, அதை நீங்கள் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதே கப்பில் அது வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றி நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ போட்டு சிரப்பாக்கிக்கலாம். நான் ஃபுல் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் போட்டு சிரப்பாக்கிக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது வந்து நல்லா கரைஞ்சிரும். எல்லா சுகரும் கரைஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடோட எப்போவுமே நம்ம செஞ்ச ஸ்வீட் எடுத்து உள்ளே போடக்கூடாது. போட்டுறாதீங்க நீங்கள். நான் போட்டேன், அதனால தான் எனக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் வெடிச்சிருச்சு. நீங்கள் வந்து போடாதீங்க, கொஞ்சம் ஆற வச்சு போடுங்க, சரியா? இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ரவை, அந்த ரவையில் வந்து பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா கலர் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கிங் பவுடர் கூட கலரை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் போடல, நான் வந்து கலர் சேர்த்துருக்கிறேன்ல, அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது அதில் சேர்த்துட்டு நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன்ல, 1 கப் பால் எக்ஸ்ட்ரா காய்க்க சொன்னல, அது இதுக்கு தான். இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு டைட்டான பதத்துக்கு வரணும் இது. அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசையணும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட் வந்து நமக்கு சாஃப்டாக வரும். நான் வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் நல்லா வந்து நான் வந்து பிசைஞ்சிட்டு இப்போது கட்லட் ஷேப்பில் வந்து நான் வந்து திரட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஷேப் இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். நான் வந்து சும்மா நார்மலாக கட்லட் ஷேப்லேயே திரட்டிக்கிறேன். நீங்கள் வந்து குக்கி கட்டரை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக திரட்டிட்டு நான் இப்படி சும்மா நார்மலாக கையிலே திரட்டிக்கிறேன். திரட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி சைடில் நமக்கு வெடிப்பு வந்திருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன், நல்லா இருக்கும்ல, அதனால் நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. தின்னஸ் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணாலும் தின்னஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக நான் வந்து அதை வந்து செட் பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா இருக்குல்ல பார்க்க, அதுக்காக சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் திரட்டிட்டேன். இப்போது சூடான எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா செவக்கணும். கரிஞ்சிடுச்சுன்னா நினைக்காதீங்க, நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா அதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே ஒரு பக்கம் நல்லா செவந்துடும். அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் நம்ம வந்து செவக்க வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சூடான பாகில் போட்டுட்டேன் தெரியாமல். அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourலேயே நல்லா வந்து அது வந்து எனக்கு நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து சிரப் பண்ணி வச்சுருக்கோம்ல, சுகர் சிரப், இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃபுல்லாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ராஷ்போராஸெல்லாம் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆறின சிரப்பில் போடுங்க. நான் வந்து சூடான சிரப்பில் போட்டுட்டேன். அதனால வந்து எனக்கு நல்லா வந்து
வெடிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்வீட் நல்லா இல்லை. ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெடிச்சிடுச்சு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஆறின சிரப்பில் இந்த ஸ்வீட்லாம் எடுத்து போட்டு ஒரு 3 hours நல்லா ஊற விடுங்க. வெடிக்கலாம் செய்யாது, சூப்பராக ஊறி சாஃப்டான ஸ்வீட் வந்துடும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா முங்க வச்சுட்டேன்னா நல்லா எனக்கு ஊறிடுச்சு. அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இதில். நீங்கள் வந்து சூடான சிரப்பில் போட்டுறாதீங்க எப்போவுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.